ஹலோ மாம் அண்ட் டேட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் இன்றைக்கி நம்மளோட சேனல் ஒரு முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் நம்ம எப்படிப்பட்ட உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்ட்டாக நான் சொல்லிடுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டர் முதல் 3 மாதங்கள் பார்த்திங்கன்னா அதிகமான வாந்தி, மயக்கம் இதெல்லாம் இருக்குங்க. ஸோ நிறைய தாய்மார்கள் சரியான ஃபுட்ஸ் சரியான சத்தான ஃபுட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இந்த முதல் 3 மாதத்தில் பேபியோட க்ரோத் இருக்கும். ஸோ அந்த க்ரோத் ஆகிறதுக்கு அதிகமான சத்துக்கள் தேவைப்படுங்க. ஸோ கண்டிப்பாக வாந்தி, மயக்கம் எப்படி இருந்தாலுமே நம்ம பழச்சாறுகள் சர்க்கரை சேர்க்காமல் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம், கஞ்சி இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடலாங்க. அண்ட் செகண்ட் ட்ரைம்ஸ்டரில் பார்த்திங்கன்னா குழந்தை அடுத்த 3 மாதத்துலேருந்து 6 மாதங்கள் வரைக்கும் 4, 5, 6 செகண்ட் ட்ரைம்ஸ்டர். இதில் பார்த்திங்கன்னா குழந்தை ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்திருப்பாங்க. இந்த டைமிங்கில் குழந்தையோட மூளை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி, பல் இந்த மாதிரியான உறுப்புகள் வளர்ச்சி அடைய தொடங்குங்க. ஸோ அதுக்கு சரியான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். ஸோ நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை, சத்தான ஃபுட்ஸை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. இது ரொம்ப 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 முக்கியம். அண்ட் தேர்டு ட்ரைம்ஸ்டர் 6 வரைக்கும் செகண்ட் ட்ரைம்ஸ்டர், 7, 8, 9 இந்த கடைசி 3 மாதங்கள் பார்த்திங்கன்னா குழந்தையோட உறுப்புகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா குழந்தையோட வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம சத்தான ஃபுட்ஸ் அளவான அளவில் எடுத்துக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கில் வயிறு நல்லா பெருசாக இருக்கும். ஃபுட்ஸ் ஒரே டைமில் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே அம்மாவுக்கு மூச்சு வாங்க தொடங்கிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய ஃபுட்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கணும். 3 நேரம் சாப்பிட்றது 6 நேரம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி அளவான அளவில் சாப்பிட்டுக்கணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன சத்துக்கள்லாம் தேவைப்படும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்படின்னு ஆகிட்டாலே டாக்டர் நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க. ஃபோலிக் ஆசிட், கால்சியம் சத்து, அயன் சத்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஃபோலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா குழந்தை ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த சத்து கிடைக்கப்பட்ட குழந்தைகள் எந்த வித குறைபாடுமே இல்லாமல் சிறந்த மூளை வளர்ச்சியோட கருவில் வளருவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. இது இயற்கையிலே பார்த்திங்கன்னா தானியங்கள், பச்சை கீரைகள், காய்கறிகள், பீன்ஸு, ஆரஞ்சு, பாதாம் இதில் எல்லாம் கிடைக்குதுங்க. அண்ட் அடுத்தது கால்சியம் சத்து பார்த்திங்கன்னா எலும்பு வளர்ச்சிக்கு கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்திங்கன்னா பால், பட்டரு, ஆரஞ்சு இதிலெல்லாம் இருக்குதுங்க. அடுத்தது இரும்பு சத்து, அயோடின், புரதம், விட்டமின் ஏ, டி, B6, B12 இதெல்லாமே கன்சீவாக இருக்கிற அம்மா கன்சியூம் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான சத்துக்கள். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா கீரை வகைகள், பச்சை காய்கறிகள், தானியங்கள் இதெல்லாம் எடுத்துக்கணுங்க. பழங்கள் நிறையவே சாப்பிட்ணும். இது மலர்ச்சிக்கல் தவிர்க்குங்க. நம்ம அயன் டேப்லெட் சாப்பிட்றதுனால இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அண்ட் மோஷன் பிளாக்காகவும் போகுங்க. அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. நிறைய தாய்மார்கள் இது நம்மக்கிட்ட கேட்பாங்க, மோஷன் பிளாக்காக போகுது, ஏதாவது ப்ராப்ளமான்ட்டு. அயன் டேப்லெட் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். பட் அது எந்த விதத்துலையும் பாதிக்காதுங்க, பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி பழங்கள் நிறையா சாப்பிட்றீங்க, ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை அவாய்ட் பண்ணிடுங்க. ஹனி இருந்துச்சுன்னா ஹனி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்துக்கோங்க. இது குழந்தையோட எலும்பு வளர்ச்சியை உறுதிப்படுத்தும், எலும்புகளை பலப்படுத்தும். அடுத்தது ஆல்ரெடி நான் சொன்னது தான், வாமிட் இருக்குது, ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் வாமிட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆயிடும். ஸோ பழச்சாறு, கஞ்சி இது மாதிரிலாம் நீங்கள் குடிக்கலாங்க. இந்த டைமிங்கில் டேஸ்ட் மாறும், ஏதாவது சாப்பிட்லான் இருக்கும். ஸோ கடையில் வாங்குகிற பேக்கெட் ஃபுட்ஸ் எதுவுமே நீங்கள் சாப்பிடாதீங்க. இந்த டைமிங்கில் கடல உருண்டை, பொட்டுக்கடல உருண்டை அது மாதிரி சாப்பிடுங்க. இது வெல்லம் சேர்த்து சாப்பிடுங்க. வெள்ளத்தில் இரும்பு சத்து நிறையவே இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபுட்ஸ் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளுக்கு தேவையான சத்துக்களும் கிடச்சிருங்க. அண்ட் தாய் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸு எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குழந்தை பெருசாகும்போது தாயோட வயிறு பெருசாகும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்டா மூச்சு முட்டும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட் ட்ரைம்ஸ்டரில் ஸ்ப்ளிட் பண்ணி 5 வேளை 6 வேளையாக சாப்பிடுங்க. உங்களுக்கு பிபி இருக்குது, பிளட் சுகர் இருக்குது, அதாவது ப்ரெக்னன்சி டைமில் வர சுகர் இருக்குது அப்படின்னா
டாக்டர் உங்களுக்கு டயட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டயட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டேப்லெட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்டு குமட்டல் வாந்திலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் இருக்கும். அதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அதிக நேரம் வந்துட்டு வெறும் வயிற்றில் இருக்கிறத நீங்கள் தவிர்த்துருங்க. கொஞ்சம் நேரமே வந்துட்டு கொஞ்சம் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 மணி நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்துட்டு அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அண்ட் இந்த டைமிங்கில் நீங்கள் நிறைய சத்தான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். தானியங்கள், சுண்டல், பாசிப்பயிறு ரொம்ப 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 முக்கியங்க. அதே மாதிரி வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், கீரைகள், சக்கரவள்ளி கிழங்கு, முட்டை, நான்வெஜ்ஜு, பால், தயிர், நெய், முந்திரி, ட்ரை கிரேப்ஸு, அதே மாதிரி ட்ரை நட்ஸ்லாம் வந்துட்டு அடிக்கடி சாப்பிட்டுக்கோங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுங்க. வேர்க்கடலை, மீன், அதே மாதிரி டேட்ஸில் வந்துட்டு இரும்பு சத்து நிறையவே இருக்குது. பாலில் வந்துட்டு பனங்கற்கண்டு போட்டு குடிங்க. அதே மாதிரி இளநீரில் பனங்கற்கண்டு போட்டு குடிங்க. கேழ்வரகு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக புளிப்பு, அதிகமாக காரம், டேஸ்ட் மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் புளிப்பாக நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்ட்டு அதிகமாக புளிப்பு போடுறது, காரம், நிறைய கொழுப்பு இருக்கிற ஃபுட்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி, அதே மாதிரி டீ, காஃபி அண்ட் பாட்டிலில் வர்ற ஜூஸஸ்ஸு, சாக்லேட்ஸு, ஒயிட் சுகரு, ஸ்வீட்ஸு, ஹாட்டாக இருக்கிற ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் வேறொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.